தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி பல கோடி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு திராவிட மாடல் அரசை முடக்க நினைத்தார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு தன்னைத்தானே வேந்தராக அறிவித்துக் கொண்டார் ஆர்.என். ரவி. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தர் என்ற தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததோடு ஜனாதிபதிக்கு அனுப்பியும் கிடப்பில் போட்டார். தமிழ்நாடு உயர்கல்வியை மையமாக கொண்ட மிக முக்கியமான 10 மசோதாக்களையும் அங்கீகரித்து சட்டமாக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். சுதந்திர இந்தியாவில் இந்த தீர்ப்பு ஆளுநரின் அங்கீகாரங்களை போஸ்ட்மார்டம் செய்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து அடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் போட்டுள்ள கடிவாளம்தான் இந்த தீர்ப்பு. நம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் நம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்ற நமது அமைச்சரவையின் முடிவை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ளது உச்சநீதிமன்றம். இந்த மகுடம் அவரது ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரமும் கூட. இதுவரை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் ஆளுநருடைய நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தலையிட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக ஆளுநருடைய இந்த போக்கு, அதாவது முதலில் மசோதா அவரிடம் அனுப்பப்பட்ட போது அதை நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்துவிட்டு பிறகு அந்த மசோதாக்களை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புகிறார். சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பியவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கையின் பேரில் மீண்டும் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டன. அப்படி என்றால் அந்த நிலையில் ஆளுநருக்கு ஒப்புதல் தருவதை தவிர வேறு எந்த வழியும் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. தான் போன போக்கில் இந்த மசோதாக்களை நிலுவையில் வைத்துவிட்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கடுமையான நிலையை எடுத்தபோது அத்தனை மசோதாக்களையும் மாண்புமிகு மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார். அந்த நடவடிக்கையும் தவறு. குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மசோதாக்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது செல்லத்தகாததாகிவிடும் என்ற ஒரு மிக உயரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு, அதாவது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகளில் உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ எவ்வளவு தூரம் தலையிடலாம் என்ற நிலைப்பாட்டை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. இது அரசியல் அமைப்பு சட்டத்தை, அதனுடைய மாண்பினை நிறுவுவதற்கான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். இந்த வழக்குகளை மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அவர் மூலமாக எந்தெந்த மூத்த வழக்கறிஞர்களை நியமிப்பது, என்ன மாதிரியான வாதங்களை மேற்கொள்வது என்பதை அவ்வப்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். எப்போது இது மிக தாமதமாக கூடும் என்ற நிலையில் அதை சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி உடனே கொண்டு வர வேண்டும். அதனுடைய அவசரத்தை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை முதல்வர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் வழக்கறிஞர் குழுவிடம். அதன் பேரில் இந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட்டன. இது முழுக்க இந்த வெற்றி முழுக்க மாண்புமிகு முதல்வருடைய வியூகத்திற்கான வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். கேரள வழக்குக்கு மட்டுமல்ல, கேரளாவுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அது அதற்கு மட்டுமல்ல. இனி இந்த இந்திய தேசத்தில் எந்த மாநிலத்திற்கான உரிமைகளும் பாதிக்கப்பட்டால் அதற்கான ஒரு முன் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. மசோதாக்களுக்கு மட்டுமல்ல, கவர்னர் தன்னுடைய செயல்பாடுகளில் அமைச்சரவையுடைய, அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவையினுடைய அறிவுரையை கேட்டு, எனவே அமைச்சரவை என்ன அறிவுரையை தருகிறதோ அந்த அறிவுரையின்படி தான் கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஏதோ தமிழக அரசிற்கும் ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் எதிராக நடந்த வழக்கு அல்ல இது. இந்த வழக்கு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருடைய அதிகார எல்லையை எவ்வாறாக வரையறுக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் தீர்ப்பு. இனி வரக்கூடிய எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, ஆளுநர்கள் இந்த தீர்ப்பை ஒட்டியே நடந்து கொள்ள வேண்டும்.
எனவே இது ஒரு மகத்தான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன்.